வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தினம் ஒரு ஊர் பயணம் யூடியூப் சேனல். முதல்ல உங்கள் எல்லாருக்குமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. இதேமாரி நம்மளோட சேனலுக்கு மென்மேலும் நீங்கள் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். நம்மளோட சீரீஸில் இது நீங்கள் பார்ட் 1. ஸோ இந்த பார்ட் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டலூர் டு குடுவாஞ்சேரி அதில் இருக்க பிளேஸஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன பிளேஸஸ் இருக்குது, நீங்கள் குடுவாஞ்சேரி ரீச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ட்ரெயின்லேயும் வரலாம். அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸஸ், அப்புறம் நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வண்டலூர்லேருந்து குடுவாஞ்சேரிக்கு மினிமமாக நீங்கள் பைக் அண்ட் காரில் வரீங்கன்னா உங்களால் 11 மினிட்ஸில் ரீச் பண்ணிட முடியும். 5.5 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக வரும். ஒருவேளை நீங்கள் ட்ரெயின் மூலிமா நம்ம குடுவாஞ்சேரி ரீச் பண்ணுறீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 to 40 ருபீஸ் ஆகும். ஒருவேளை நீங்கள் பஸ்ஸை செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பஸ்ஸோட டிக்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எம்டிசி பஸ்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் அப்ராக்சிமேட்டாக ஆகும். ஒருவேளை நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து குடுவாஞ்சேரி ரீச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 38 மினிட்ஸ் ஆகும். அப்ராக்சிமேட்டாக அது ஒரு 23 கிலோமீட்டர்ஸ் ஆகும். அடுத்தடுத்த பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறது வண்டலூர் ஜூ. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாம்பாக்கம், அடுத்த ஊரப்பாக்கம், அடுத்ததாக குடுவாஞ்சேரி. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளியர் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படியெல்லாம் ரீச் பண்ணலாம், அப்புறம் உங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸஸ்ஸு இதெல்லாமே ஓரளவு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் நம்மளோட சேனலில் ஒரு மோட்டிவ் இருக்குது. அதாவது நம்ம போய் அந்த பிளேஸில் இருக்க சிறப்புகளை பற்றியும் நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம். அதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல். இதே மாதிரி நாங்களும் உங்களுடைய ஊருக்கு உங்களுடைய ஊரில் இருக்க சிறப்புகளை பற்றி பேசலாம். ஸோ உங்களுடைய ஊர் என்னன்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கேருந்து தான் நமக்கு வண்டலூர் ஜூவோட ஆரம்பிக்குது. இங்கே இருக்க ஓவியங்கள்லாம் பாருங்கள் எந்தளவு நல்லா இருக்குன்ட்டு. நம்ம இந்த சேனலில் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்னும் ஒரு 6 மினிட்ஸில் நம்ம குடுவாஞ்சேரியை ரீச் பண்ணிவிடுவோம். இங்கே இருக்க ஓவியங்களை பாருங்கள் எந்தளவு நல்லா இருக்குன்ட்டு. ஸோ இங்கே நீங்கள் மார்னிங் இல்லை ஈவினிங் வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜூஸ் கடைலாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஜூஸ்லாம் ஏதாவது குடிக்கணும்னா நீங்கள் மறக்காமல் குடிக்கலாம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஜங்ஷனில் இருக்கோம். அதாவது மாமல்லபுரம் உங்களுக்கு லெஃப்ட்டில் வரும், அதாவது 41 கிலோமீட்டர்ஸில். இதே ரோட்டில் நீங்கள் கண்டினியூவாக போனீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம் 130 கிலோமீட்டர்ஸ்லையும், செங்கல்பட்டு 26 கிலோமீட்டர்ஸ். அதே இந்த ஹைவேயில் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா மதுரை, திருச்சி, திருநெல்வேலி இது போல் நிறைய பிளேசஸ் நீங்கள் பார்க்க முடியும். சரிங்க மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஜூவோடைய மதில் சுவர் தான், வண்டலூர் ஜூவோட மதில் சுவர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஓவியங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம போயிட்டு இருக்க வழியில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் நம்மளுடைய வண்டலூர் ஜூவோடைய பஸ் ஸ்டாப் வருது. ஸோ அதையும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடு பார்த்திங்கன்னா பிரிட்ஜில் தான் கனெக்ட் ஆகும். இப்போ போயிட்டுருக்க நம்ம இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், அப்புறம் காரணப்புதுச்சேரி, ஊரப்பாக்கம், குடுவாஞ்சேரி, தைலாவரம், பொத்தேரி, காட்டாங்குளத்தூர், மறைமலை நகர், சிங்கப்பெருமா கோயில், மகேந்திரா சிட்டி, பரனூர், செங்கல்பட்டு இந்த ரோட்டில் நீங்கள் கண்டினியூவாக போனீங்கன்னா இந்த பிளேசஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களால் வண்டலூர் ஜூ பார்க்க முடியும். இருந்து பார்த்தீங்கன்னா தான் பிரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பிரிட்ஜில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் லெஃப்ட் சைட்லேயே இப்போ பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பயணம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் லெஃப்ட்டில் பார்க்கலாம், அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ பாருங்கள் எவ்வளவு இயற்கையாக சூழப்பட்டிருக்கிறத பாருங்கள். இப்போ உங்களால் என்ட்ரன்ஸை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. உங்களுக்கு இது உள்ள நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த ஜூவில் போயிட்டு நம்ம என்னென்ன இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிரசன்ட் காலேஜுமே வரும். ஸோ அதையுமே இப்போ நீங்கள் பார்க்கலாம். ரைட் சைடில் பாருங்கள் எந்தளவு சன்செட் ஆகுது, எந்தளவு அழகாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கிளாம்பாக்கத்தை ரீச் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 1 or 2 மினிட்ஸில் நம்ம கிளாம்பாக்கத்தை ரீச் பண்ணிவிடுவோம். பிரிட்ஜில் கரெக்டாக இறங்கிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோஸை நம்மளுடைய சேனலில் இருந்து நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். ஏன்னா நம்மளுடைய சேனலுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இப்போ உங்களால் பார்க்க முடியும் கிளாம்பாக்கத்தை நம்ம ரீச் பண்ணிட்டோம். லெஃப்ட் சைடில் பாருங்கள் எந்தளவு அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் நம்ம இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் போய் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். நம்ம கூடவும் சரி ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளாம்பாக்கம் ஒரு ஆப்ஷன்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா
கிளாம்பாக்கத்துக்கு எல்லா பஸ்ஸஸுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேறு ஊர்லேருந்து நம்ம குடுவாஞ்சேரி ரீச் பண்ணாலுமே கிளாம்பாக்கம் வந்துட்டிங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம குடுவாஞ்சேரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்டாக நான் மார்னிங் வரது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஈவினிங் டைம் 4:30 பக்கம்லாம் நமக்கு வந்து ஸ்கூல்னால வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் இங்கே ரொம்பவே டிராஃபிக் ஆகும். ஸோ நீங்கள் மார்னிங் இல்லை ஈவினிங் 6 o'clock மேலே வந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் 4 o'clockலாம் வந்தீங்கன்னா ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். நம்ம ஷூட் பண்ணும் போதே ஒரு 4:30 பக்கம் தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. இப்போ உங்களால் லெஃப்ட் சைடில் பார்க்க முடியும் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா. நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்தீங்கன்னா இங்கே லைக் ஜாகிங், ரன்னிங் போன்ற இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கான பிளேஸ் தான் இது. இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து சங்கர வித்யாலயா ஸ்கூல் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஈவினிங் டைம்லாம் நீங்கள் வரீங்கன்னா இதே மாதிரி ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் இயர்லியாக வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லெஃப்டில் வந்து கிளாம்பாக்கம் ஊர் போகிறதுக்கான வழி. இப்போ நம்ம குடுவாஞ்சேரி ரீச் பண்ணுறதுக்குள்ளே இங்கே நிறைய ஊர் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மெதுவாக பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினமும் ஒரு ஊர் பயணம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா ஊரப்பாக்கம். இது வந்து நமக்கு குடுவாஞ்சேரிக்கு நியரஸ்ட்டாக இருக்க ஊரப்பாக்கம். இது வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லலாம். நம்மளுடைய குடுவாஞ்சேரி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஊரப்பாக்கம்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நம்ம குடுவாஞ்சேரி ரீச் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை பாருங்கள். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கேபி ஹாஸ்பிட்டல் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஏதாவது எமர்ஜென்சினால் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடுவாஞ்சேரியில் நிறைய பூக்கடைங்க, பழக்கடைங்க, இது போன்ற நிறைய விதமான கடைங்களும் இருக்குது. ஸோ நம்ம வீடியோவில் போக போக அதை பற்றி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இப்போ உங்களால் லெஃப்ட் சைடில் பார்க்க முடியும் என்பிஆர் திருமண மண்டபம். ஸோ இது குடுவாஞ்சேரிக்கு நியரஸ்ட்டாகவே இருக்குது.
இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்க முடியும், இந்த வசந்த் கோ, பூர்விகா போன்ற நிறைய அப்ளைன்சஸ் ஸ்டோர்ஸ்லாம் இங்கே இருக்குது அவைலபிளாக. உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் நீடடாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேயும் வாங்கிக்கலாம். இங்கே பல பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த அல்லாடிப்பட்டி டீ கடை. ஸோ இங்கேயுமே நமக்கு இருக்குது, இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ இங்கே தான் நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்கு இங்கே தான் உங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். கடையை ஒட்டின மாதிரியே ஸ்ரீ வெங்கடேஸ்வர தியேட்டருமே வருது. இப்போ மூவிஸ்மே நிறைய போயிட்டுருக்கு. இப்போ உங்களால் லெஃப்ட் சைடில் பார்க்க முடியும், இங்கே தீபம் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. உழவர் சந்தை மற்றும் நந்திவரம் குடுவாஞ்சேரி நகராட்சி ஆஃபீஸுமே இங்கே தான் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் ரோடு, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்குல்ல. இப்போ மாற்றிருக்காங்க, இப்போ வேறு இடத்துல இருக்குது. இது வந்து குடுவாஞ்சேரிக்கு ஒரு ஜங்ஷனான ஸ்பாட். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அரசு சுகாதார ஹாஸ்பிட்டலுமே இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நம்ம டெஸ்டினேஷனுக்கு இப்போ வந்துவிட்டோம். நம்ம இதுதான் பார்த்திங்கன்னா குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட். ஸோ பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குது. ஸ்கூல் டைமில் வந்திங்கன்னா ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். இங்கேயுமே ஒரு கருப்பட்டி காஃபி கடை இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இது உள்ள நம்ம போகிறோம் பாருங்கள். என்னென்ன இருக்குன்றதை நான் அப்படியே வரிசையாக சொல்கிறேன். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட்டின கழிப்பிடம் இருக்குது. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே பைக் பார்க்கிங்கும் இருக்குது. உங்களோட பைக்கை எங்கேயுமே பார்க் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ உங்களால் இந்த போர்டை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம், நந்திவரம் குடுவாஞ்சேரி நகராட்சி வரும் பாருங்கள். பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்ற பாருங்கள். ஏன்னா நம்ம ஷூட் பண்ண டைமிங் வந்து இப்போ ஒரு 5:30 பக்கம் மேலே இருக்கும். ஸோ ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டை ஓட்டின மாதிரியே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் டீ கடையுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பூ கடைங்க, அப்புறம் மாலை கடைங்க எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களால் பார்க்க முடியும். இது வந்து பார்ட் 1, அதாவது நம்ம வண்டலூர் ஜூ முதல் குடுவாஞ்சேரி வரை. இப்போ நம்ம அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம இதை விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வரும் நோட்டிஃபிகேஷன். இது பார்த்திங்கன்னா தாம்பரம் மாநகராட்சி காவல் நிலையம் பாருங்கள். ஏன் நம்மளால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, இந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளோட பிளேஸ் இந்தளவு தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம அடுத்த பார்ட்டுக்கு நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்ட்டுமே ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இது லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்குப்பம் ரோடு கனெக்ட் ஆகும். இது உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து திருப்போரூர், கொட்டமேடு இது போன்ற பிளேசஸ்லாம் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு பயணத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். காவல்துறை மற்றும் பொதுமக்களுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.